உதயநிதி வந்து ஒரு கல்யாணத்துல அழுவுறாரு. என்னன்னா, சேகர் பாபு அவர்கள் மேல எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் இருக்கு. நான் ரொம்ப மாசமா பேசாமலே இருக்கேன். அந்த கஷ்டத்த வெளிப்படுத்த முடியாம. வந்து எங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு இருக்கு அப்படின்றத கல்யாண நிகழ்வுல அழுது வெளிப்படையா பேசுறாரு. என்ன தேவை இருக்கு உதயநிதிக்கும், சேகர் பாபுவுக்கும் இடையே ஒரு மோதல் போக்கு இருக்குன்றத வெளிப்படுத்த வேண்டிய தருணம் என்னவா இருக்கு சார்? கட்டாயம் ஏதாவது இருக்கா அவருக்கு? இல்ல கட்டாயம்னு இல்ல. அவருக்குள்ள அழுத்தத்தை வெளிப்படுத்துகிறார். அது அந்த குடும்பத்துக்கே உள்ள மன அழுத்தம். ஏற்கனவே வெளியில வந்த விஷயம் தானே. கொளத்தூர்ல வட சென்னையில வர்றதுனால, கொளத்தூர்ல அவர் ஜெயிக்கிறதுக்கான அந்த தேர்தல் வேலைகளை பார்த்து கொள்ளுங்கள்னு சேகர்பாபுட்டு தான் சொன்னதாகவும், ஏன்னா 234 தொகுதிகளுக்கும் முதல்வர் திமுக தலைவர் என்ற முறையில் அவர் ஸ்டாலின் அவர்கள் பயணம் செய்யணும், பிரச்சாரம் செய்யணும் போது இங்கே தொடர்ந்து அவர் பிரச்சாரம் செய்ய முடியாது. இப்போ ஒரு தொகுதியில் நிற்கிறாங்கன்னா அங்கே மட்டும் பிரச்சாரம் பண்ணுவாங்க. 234 தொகுதிக்கும் ஒரு முதல்வராக இருக்கிறவர் கட்சி தலைவர் போய் தான் ஆகணும், எல்லா மாவட்டங்கள் எல்லா தொகுதிகளுக்கும். அப்போது அந்த மாதிரி போகக்கூடிய சமயத்தில் என் தொகுதியும் கொஞ்சம் பார்த்துங்க, நான் எட்டி பார்த்துட்டு போகிறேன், ஆனால் நீங்களும் கொஞ்சம் பார்த்துங்கன்னு சொன்னதாகவும், அதை அவர் சரியாக கவனிக்கவில்லை. அதனால தான் விஎஸ் பாபு, அதுவும் ஒரு காலத்தில் சேகர்பாபுக்கு சீடராக இருந்து அப்புறம் அவரோட மனக்கசப்பில் பிரிந்து போய் சேகர்பாபு என்னவெல்லாம் பூர்வீக தொழில் செய்து கொண்டிருந்தாரோ அதே பூர்வீக தொழில்கள் அது என்ன நீங்கள் தேடி பார்த்துக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி உள்ள அவர் அப்படி ஒன்றும் அந்த வட சென்னையில் பிரபலமானவர்லாம் சொல்ல முடியல. அவர் கந்து வெட்டி விட்டார், அப்புறம் தண்டல் வசூல் பண்ணார்லாம் சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பிரபலமானவர் என்று கொள்ள முடியாது. அப்படி ஒரு அதாவது நோன் ஃபேஸ் இல்லை. அவர் ஸ்டாலின் அவர்களை தோற்கடிக்கிறார், சிட்டிங் முதலமைச்சரை தோற்கடிக்கிறார், அரசு இயந்திரத்துக்கெல்லாம் தாண்டி அப்படின்னால் அந்த கோபத்தை ஏற்கனவே அவர்கள் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் மிகவும் வருத்தப்பட்டார், கோபப்பட்டார், ஆவேசப்பட்டார், வீட்டு பக்கம் வராதிங்கன்னு சொன்னதாக பத்திரிகை செய்திகள்லாம் சொன்னாங்க. அப்புறம் ஏதோ சொம்ப தூக்கி போட்டாங்கன்னு சொன்னாங்க, அதெல்லாம் உண்மையாக தெரியாது. ரைட்டு, அவங்க கை தவறி கூட சொம்பு கீழே விழுந்திருக்கலாம், அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு தலையை நீட்டியிருக்கலாம், நமக்கு தெரியாதது. அப்போது அந்த மாதிரி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உதயநிதி அவர்களை கைது செய்தார்கள் இல்லையா, அந்த செங்கிப்பட்டி பிக்னிக் போனாங்களே அந்த விஷயத்தில். அப்போது சேகர்பாபு, மா சுப்பிரமணியம், ஏவாவேலு, சிற்றரசு 4 பேரும் வேனில் ஏறி போனாங்க. எனக்கு அதுதான் புரியல. விஜய் தலைமையிலான அந்த காவல்துறை தலைவர்கள்லாம் தலைமை எப்படி அனுமதித்தது? ஜாலி ட்ரிப்பாம் குற்றம். அது சரி, அது ஜாலி ட்ரிப்புன்னா அது முதல்ல சொல்லியிருக்கலாமே. அது ஜாலி ட்ரிப்புன்னு சொல்லியிருந்தால் அவர் அனாவசியமாக டாய்லெட்டில் 3 மணி நேரம் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டார்ல, முதல்லையே வெளியே வந்திருப்பார்ல. சும்மா வாங்க ஜாலி ட்ரிப் தாங்க, ஒன்றும் இல்லை, பேசிக்கிட்டு போகலாம் வாங்கன்னு சொல்லியிருந்தா அவர் அங்கே உட்காந்து பேப்பர் படிக்கிறது வேனில் படிச்சிருப்பார்ல. அவர் சொன்னார்ல, அங்கே பேப்பர் தான் படிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னார். அந்த பேப்பரை வேனில் படிச்சிருப்பாரா? அங்கே போய் உட்காந்துட்டு அனாவசியமாக படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கார். அப்போ அதுக்கு வேறு இவர் சேகர்பாபு நினச்சாரா நம்ம கூடவே போனால் வீட்டில் அவங்க நம்மளை மன்னிச்சிருவாங்க, மறந்துடுவாங்க இந்த தோல்வியுடைய, ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி. ஆனால் அவனுக்கு கோபம் அதிகமாகிடுச்சான். ஏன்னா என் பையனை பார்த்து எல்லோரும் பயந்தாங்குழின்னு சொல்கிற அளவுக்கு தைரியம் இல்லாதவர், அதனால் கூட துணைக்கு 4 பேரை கூப்பிட்டு போனாருன்னு சொல்கிறக்கூடிய ஒரு அவப்பேர் வந்தது. ரெண்டாவது, நீங்கள் இங்கே சென்னையில் ஒரு பெரிய போராட்டம் ஏற்பாடு பண்ணி ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை வச்சு, திமுக தொண்டர்களை வச்சு ஒரு போராட்டம் பண்ணியிருந்தால் இந்த அரசு ஒரு ஆட்டங்காண்டு இருக்கும். அதை விட்டுவிட்டு நீங்கள் பாட்டில் வண்டியில் போய்ட்டு திருப்பி வரீங்கன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சில தகவல்கள் வருகின்றன. அதை தான் அந்த திருமணத்தில் அவர் கிட்டத்தட்ட உணர்ச்சி வசப்பட்டு அழுகிற மாதிரி அவர் உதயநிதி அவர்கள் அப்படின்னு. சார், ஆனால் இன்னொன்று விஷயமும் சொல்லப்படுது. என்னன்னா, கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய விரிசல் விடப்பட்டிருக்கு. அறிவாலயத்தில் சபரீசன் நுழைகிறாரு, அவருக்குன்னு ஒரு தனி அறை ஏற்பாடு செய்ய தொடங்கி இருக்காங்க. இன்னொரு பக்கம் கனிமொழி தலை தூக்குறாங்க, இந்த பக்கம் உதயநிதிக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையும் உருவாயிருக்குன்னு சொல்றாங்களே சார், இது குறித்து எதனா உண்மை இருக்கா சார்? இதில் அறிவாலயத்தில் கனிமொழி அவர்களுக்கு ஒரு வருடத்திற்கு முன்னால் தனி அறை ஒதுக்கப்பட்டது. ஒரு வருடத்திற்கு முன்னால்னு சொல்லதை விட ஒரு வருடத்திற்கு முன்னால் தான் ஒதுக்கப்பட்டது. இத்தனை வருடங்களாக அவங்க மகளிர் அணி தலைவராக இருந்தாங்க, துணை பொதுச் செயலாளராக இருந்தாங்க, எல்லா பதவிகளிலும் இருந்தாங்க. குடும்பத்தை சேர்ந்தவர். கிளை குடும்பம்னாலும் குடும்பம்னு வச்சுக்கலாம்ல, அந்த மாதிரி வச்சு அவங்களுக்குள்ள கிளை குடும்பம்னு பிரிக்கிறாங்களா அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் குடும்பத்தை சேர்ந்தவர், கலைஞருடைய மகள், அதில் ஒன்றும் இல்லை. அப்போது அவங்களுக்கே போன வருஷம் தான் கொடுத்தாங்க.
நான் சொல்கிறது வந்து கொடுத்தாங்க. சபரீசன் அவர்கள் எப்பொழுது அவருடைய எனக்கு ஒரு அறை கொடுக்கணும், இதில் எனக்கு ஒரு இடம், ஒரு அறை ஒன்று வேணும் அறிவாலயத்தில், முதல் தளத்தில் ஒதுக்கிறதா இருக்காங்க. அது அவரே கேட்டாரா இல்லை ஸ்டாலினுடைய முடிவா? இல்லை, அது அவராக கேட்டிருக்காரு. பெண் நிறுவனம் தான் வந்து நீங்கள் வந்து பெண் நிறுவனத்தினால தான் கெட்டு போச்சுன்னு சொல்கிறீங்க. பெண் நிறுவனம் நாங்கள் வந்து இப்படிலாம் வந்து பரிந்துரை பண்ணோம் தேர்தல் வேட்பாளர்கள். அப்பொழுது சீனியர்களை பகைத்து கொண்டு இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாதுன்னு பல விஷயங்களை நீங்கள் மாற்றிட்டீங்க. ஸ்டாலின் அவர்கள் மாற்றினீங்க. அப்போது நாங்கள் எங்களுடைய பரிந்துரையை சரியாகத்தான் கொடுத்தோம். பல காரணங்களுக்காக நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறதுனால தோற்றும்போது தோற்றதற்காக என் மீது பழியை போடக்கூடாது. 2021 உதயநிதி எங்கே இருந்தார்? ஆட்சிக்கு வர முடிந்ததா இல்லையா? எடப்பாடி ஆட்சி அவரை தோற்கடித்து ஆட்சிக்கு வர முடிந்தது என்றால் அப்பொழுது உதயநிதியின் பங்கு என்ன? அப்போ அவர் வந்து அப்போ தானே சினிமா நடிகராக தானே இருந்தார். அப்போ நான் தானே வந்து அத்தனை அமைச்சர்கள், அது கலைஞர் இல்லாத போது ஒருங்கிணைத்து, ஸ்டாலின் சார்பில் ஒருங்கிணைத்து அமைச்சர்கள், அதாவது முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்களை ஒருங்கிணைத்து ஆட்சி அமைக்கும் அளவுக்கு கட்சியை வெற்றி பெற வைத்தது நான் தானே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லி என்னுடைய பங்கு இருக்கிறது. நான் எந்த பதவியும் கேட்கவும் இல்லை, கொடுக்கவும் இல்லை. ராஜ்யசபா எம்பி கேட்டார் போல இருக்குது. அப்போது உதயநிதி அவர்கள் அது வேண்டாம் என்று, கனிமொழி அவர்கள் தான் ஏற்கனவே எம்பியாக இருக்காங்க, ராஜ்யசபாவுக்கு இவர் வேறு எதுக்கு, அவங்க டெல்லி பார்த்துப்பாங்கன்னு சொல்லி இது பிள்ளை வர்சஸ் மாப்பிள்ளைங்கிறது ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு. ஸோ அதில் வந்து அவருக்கு கொடுக்கல. இப்போ வந்து கொடுக்கறதுன்னு ஸ்டாலின் அவர்கள் முடிவு பண்ணிட்டார். அவர் எப்படி நினச்சிருக்கலாம், எதுக்கு இந்த தகராறுன்னு. இப்போ வேறு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 13 மாவட்ட செயலாளர்கள் அநேகமாக 70 வயசுக்கு மேலே உள்ளவங்க வந்து நீக்கப்படுகிறார். முக்கிய புள்ளிகள் இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. யாருமே பதவி இல்லை அப்படின்னு சொன்னால் அடுத்தது வரக்கூடிய இவர்களே வயது கம்மியாக இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு வந்து தம்பி வா தலைமையாக இருக்க வா அப்படின்னு அண்ணா வந்து அன்றைக்கி பேசினாருன்னு சொல்லுவாங்க. அது அந்த வசனத்தை மறுபடியும் பேசி வேறு யாரோ ஒருத்தர் வந்து ஒரு அந்த மாவட்டத்தில் ஆதிக்கம் செலுத்துவதை அனுமதித்து விடுவார்களா? அதிமுகவோ இல்லை தவேகாவோ வந்து செய்யக்கூடிய இடைஞ்சல்களை விட அதிகமாக செய்வாங்க எப்போவுமே. அது எல்லா கட்சிக்குமே பொருந்தும். எதிர்கட்சியில் இருக்கிறவனோட உள்கட்சியில் இருக்கிற எதிரி தான் ஆபத்தானவன் என்பது பொதுவான விஷயம். அதுவும் அவங்கெல்லாம் அந்த மாவட்டத்தில் ஊறி போனவங்க. ஆமாம், அந்த இத்தனை வருஷமாக அந்த மாவட்டத்தை கையிலேயே வச்சுருக்காங்க. இந்த ஃபிங்கர் டிப்ஸ் பாங்க, விரல் நுனியில் அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்க. இந்த 13 பேரும் வந்து ஒரு வித்தியாசமாக நடந்து கொண்டால் இந்த உள்ளாட்சி தேர்தல் கதி என்ன ஆகும்? திமுக அதுவும் கூட்டணி கட்சிகள்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து பட்டியலின வாக்கு விசிக ஓரளவுக்கு, பட்டியலின வாக்கு பூரா விசிகாட்ட தான் இருக்குதுன்னு சொல்ல, அவர்களுடைய பங்கு இருக்குது, அது உங்களுக்கு போயிடும். கம்யூனிஸ்டுகளுக்கு பெரிய வாக்கு வங்கி இல்லைன்னா கூட எங்கேயோ ஒரு சில அது ஒரு இது இருக்குது, அது இஸ்லாமியர்களுக்கு போயிடுது. காங்கிரஸும் அங்கே போயிடுச்சு. கொஞ்சம் தான் இருக்குது வாக்கு வங்கி அவங்களுக்குன்னா கூட அதெல்லாம் சேர்த்தா இவங்களுக்கு நஷ்டம் தானே. இவ்வளோ நாள் இவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் அதெல்லாம் சேர்ந்து தானே. அந்த வாக்கு வங்கிகளும் சேர்ந்ததுனால தான். இந்த தலைவர்களால் மட்டும் இல்லை, அந்த ஜாதியினர். ஏன்னா தமிழ்நாட்டில் ஜாதி இல்லாமல் அரசியல், தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் பொதுவாக சாதி ரீதியான அரசியல் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி வரும்பொழுது இது இந்த சூழ்நிலையில் உதயநிதி அவர்கள் வந்து சொல்கிறதோ இல்லை மற்றவங்க சொல்கிறதோ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரக்கூடிய தேர்தலில் திமுக இந்த மாவட்ட செயலாளர் என்னை பொறுத்தவரை இந்த மறுசீரமைப்பை இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் வரை திமுக தலைமையை வந்து செய்யாமல் இருந்திருக்கலாம். சார் அப்படிதானே சார் செய்திகள் பரவுச்சு, கொஞ்சம் அமைதி காக்குறாங்க தேர்தலுக்காக அப்படின்னு. திடீர்னு அது அறிவிப்பாக மாறிடுச்சு. அது உதயநிதி அவர்கள் கொடுத்த அழுத்தத்தினால்தான் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அந்த மறுசீரமைப்பு கூட்டம் 16 பேர், அவர் உதயநிதி, கனிமொழி அவர்கள், அப்புறம் சபரீசனும் அதில் அட்டன் பண்ணார். அவர் என்ன கெப்பாசிட்டியில் அட்டன் பண்ணாருன்னு தெரியல, ஆனால் அட்டன் பண்ணார். முக்கியமான KN நேரு போன்றவர்கள்லாம் இருந்தாங்க. KN நேரு போன்றவர்கள்லாம் வந்து திருச்சியில் எனக்கு எதிராக அன்பில் மகேஷை மனதில் வைத்து யாரையோ வளர்த்து விட்டீங்களே, கடைசியில் இப்போ என்னாச்சு பார்த்தீங்களான்லாம் இப்பெல்லாம் வந்து பேசினார். அதெல்லாம் அந்த மறுசீரமைப்பு கூட்டத்தில் அப்போவே துரைமுருகன் ஐயா அவர்கள் வந்து நான் கூட்டத்தை விட்டு கோச்சிக்கிட்டு வேலூரில் கையை வச்சிங்கன்னா அப்புறம் திமுக எப்படி நடத்துவீங்கன்னு பார்க்குறேங்கிற மாதிரி கோவப்பட்டுட்டு எந்திரிச்சு போனார். கனிமொழி அவர்களும் KN நேரு அவர்களும் தான் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி இருக்கும்பொழுது
எப்படி வந்து அது என்ன ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள்னா, உதயநிதி சொல்கிறதையும் கேட்கணும், சீனியர்களையும் விட்டு கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட இருதலை கொள்ளி எறும்பா அவர் சிக்கிக்கிட்டதுனால என்ன பண்ணார், மாவட்ட செயலாளர்லாம் 70 வயசுக்கு மேலே எடுத்துருங்க, மாநில அளவில் பதவி வகிக்கிறவங்களாம் அந்த வயசு கணக்கு கிடையாது. ஏன்னா இப்போ அதே கேள்வி அவங்களாம் கேட்குறாங்க, இந்த 13 பேரோ அதில் உள்ள சில பேரோ கேட்குறாங்க, ஏன் தலைவருக்கு அந்த இது கிடையாதா, பொதுச் செயலாளர் கிடையாதா? அவர் ஸ்டாலின் அவர்கள் 70 வயதுக்கு மேலே தான் தலைவரே மாத்துங்கன்னு சொல்கிறாங்களா? இல்லை, நீங்கள் மட்டும் 70 வயசுல 80 வயசு ஆனாலும் நீங்கள் தலைமையில் இருப்பீங்க, பொதுச் செயலாளர் 86 87 வயசில் இருப்பார், இந்த மாதிரி பதவிகள் அவங்களாம் இருப்பாங்க. மாவட்ட செயலாளர்களை மட்டும் மாற்றுவீங்களா? மாற்றினா நீங்கள் ஒட்டுமொத்தமாக டாப் டு பாட்டம் மாற்றணும். உங்களுக்கு மேலே அதை மட்டும் அந்த டாப்பில் மட்டும் நீங்கள் 80 வயசில் 90 வயசு ஆனாலும் வச்சுப்பீங்க, எங்களெல்லாம் மாற்றினா எப்படி? ஒரு வழக்கமான ஒரு இதுதான், அந்த எழக்கூடிய ஒரு வாதம் தான். இந்த வாதம் வந்து இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் தான் சபரீசனுக்கு அறை ஒதுக்கிறது வந்து, அப்போ சபரீசன் வந்து என்ன சொல்கிறாராம், ஆமாம் ஏன் எனக்கு அறை ஒதுக்கக்கூடாது, அவர் இளைஞர் அணி தலைமையகம்னு அவர் கலைஞர் இருக்கும் பொழுது அன்பகம்னு சொல்லி அங்கே தேனாம்பேட்டில் எதிரில், அப்போது ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி தலைவராக இருந்தார். 60 வயது ஆனாலும் அப்பொழுது இளைஞரணி தலைவராக இருந்தார். அவருக்காக வந்து அன்பகம் என்ற ஒரு கட்டடத்தை வாங்கி அது அன்பகம்னு பேர் மாற்றி, அது பெரிய கட்டடம் இல்லை, எர்வேலைய மாதிரி இருந்தாலும் ஒரு தனி, அது ஒரு அலுவலகம். அந்த அலுவலகம் உதயநிதி அவர்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போது அவருக்கு தனியாக அன்பகம்னு ஒன்று இருக்குது. எனக்கு ஒரு அறை கொடுத்தா கூட அவர் எப்படி வந்து அப்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வந்து இவரையும் பகிச்சுக்குவானா அவரையும் பகிச்சுக்குவானா. இன்னைக்கு அறை கேட்கிறாரு புதிதாக, அதாவது உதயநிதி தலை தூக்கக்கூடிய இந்த நேரத்துல அறை கேட்கிறாரு. நாளைக்கு அரசியல்னு தலையிடுவேன், நானும் தலைவர் ஆகக்கூடாது, ஏன் ஆகக்கூடாதுன்ற கேள்வி கேட்க மாட்டாரு. வரலாம் இல்லையே, நீங்க அவ்வளவு தூரம் போக வேணாம். அவர் மாப்பிள்ளை, இவர் பிள்ளை. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் இடைத்தேர்தலில் நிற்பதற்கு திமுகவில் சிலர் சொல்றாங்க, ஒன்று இந்த இடைத்தேர்தலில் நில்லுங்க, இல்லை நாங்கள் யாராவது ஒருத்தர் ரிசைன் பண்ணுறோம். 59 பேர் இருக்காங்க, உதயநிதி சேர்த்து, ஸ்டாலின் இல்லாமல். அவர் தான் தோத்துட்டார்ல. இந்த 59 பேர் திமுகவில் மட்டும், கூட்டணி இல்லாமல். கூட்டணி தான் எல்லாம் போயிடுச்சேன். அந்த 59 பேரில் யாரோ ஒருத்தர் சௌரியமான இடத்துல ஒருத்தர் ராஜினாமா பண்ண சொன்னால், அவரை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனித்தால் ராஜினாமா பண்ணிவிடுவார். அப்போ எந்த தேர்தல் வழக்கம் இல்லைன்னா இடைத்தேர்தல் வச்சு தான் ஆகணும். அந்த இடைத்தேர்தலை மட்டும் நாங்கள் வந்து அதோடு தான் சேர்த்து வைக்கணும்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு டயத்தில் வைக்கணும். அதில் நின்று தலைவர் வந்து வரட்டும், யார், ஸ்டாலின் அவர்கள், அந்த அவப்பெயர் நீங்கட்டும், தோற்றார் என்ற அவப்பெயர் நீங்கட்டும். அப்படி வந்தால் என்ன ஆகும், சட்டமன்றத்தில் யார் எதிர்கட்சி தலைவர், ஸ்டாலின் தான் வரும். ஆமாம். அப்போ உதயநிதிக்கு அந்த இடத்துல பின்னாடி போக வேண்டிய அவசியம் இருக்கும். அவர் விரும்பவில்லை. இப்போ தான் நான் டெவலப் ஆகி வரேன் எதிர்கட்சி தலைவர்னு, நான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மக்கள் அப்படி எதிர்கட்சி தலைவர் நல்லா பேசுகிறாரு அப்படின்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இப்போ மறுபடியும் அப்பா வந்துட்டார்னு வைங்க, அப்போ அவர் ஃபோக்கஸ் அவருக்கு தானே போகும். ஆமாம், அப்பா விசஸ் அண்ணான்னு மாறிடும். அப்படி போயிருமே. அப்படி வரும்பொழுது என்னுடைய எதிர்காலத்தை எதிர்கால கெடுக்க வருகிறீர்கள். யார், அவங்க அப்பா சட்டமன்றத்துக்கு வரதையே அவர் விரும்பவில்லை என்று சொல்லப்படுகிறது. நான் குடும்பத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னு கேட்டால் அப்புறம் நீங்கள் போய் பார்த்தீங்களான்னு கேட்பாங்க. இது வெளியில் பேசப்படுவது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அப்பா வருவதையே மகன் தன்னுடைய நிலை கருதி விரும்பவில்லை என்னும் பொழுது, சகோதரி கணவர் கிட்டத்தட்ட ஒரு போட்டியாளர், அப்புறம் கனிமொழி அவர்கள் இப்போது பொதுச் செயலாளர் வேணும்னு கேட்குறாங்க திமுகவில். ஏன்னா இவர் துரைமுருகன் 86 87 வயசாச்சு. அவர் என்ன சொல்கிறார், துரைமுருகன், அப்படி நான் அதை கொடுத்தா டிஆர் போல் அவர்களுக்கு தான் கொடுப்பேன், அவருக்கே 80 வயசாச்சு, ஞாபக மறதி நோய் வேறு அவருக்கு, டிமென்ஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு சார் அவருக்கு தான் தருவேன்னு சொல்லி இவர் சொல்கிறார்? யாருக்கோ கொடுக்கக்கூடாது என்பதற்காக அவர் அப்படி சொல்லலாம். இன்னாருக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்வதற்கு பதிலாக இன்னாருக்கு கொடுங்கள் என்று சொல்வது அது ஒரு ஒரு வியூகம் தானே அது. அப்படி இல்லை என்றால் நான் என்னுடைய ஆயுள் வரை நான் பொதுச் செயலாளராக இருப்பேன்கிறார். 100 வயசு இருக்கட்டும், நமக்கு ஒன்றும் இல்லை, அவங்க கட்சி விவகாரம். நம்ம சொல்கிறது என்னென்னால், ஆனால் கனிமொழி கேட்கிறார்கள் வந்து என்னென்னா, எனக்கு எப்போ தான் எனக்கு ஒரு பதவி, துணை பொதுச் செயலாளர் என்னமோ இருக்காங்க, ஒன்று என்னை பொதுச் செயலாளர் ஆக்குங்கள், இல்லைன்னா அமைப்பு செயலாளர் ஆக்குங்கள் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஆக இப்போ திமுகவில்
ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட அவர் ஓய்வு எடுத்துக்கணும்னு விரும்புகிறாரோ இல்லையோ மற்றவங்களாம் முடிவு பண்ணிட்டாங்க அவருக்கு ஓய்வுன்னு. அரசு துறையில் வந்து கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்டுவாங்க, அந்த மாதிரி கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்டு. உதயநிதி ஒரு பக்கம், சபரீசன் ஒரு பக்கம், கனிமொழி ஏற்கனவே இவங்க எல்லாரையோட அவங்க அரசியலில் வந்து மூத்தவர், முன்னாலேருந்து இருக்காங்க அரசியலில். இந்த மூவர் இதில் என்னென்னா, இவங்க மூவருக்குள்ளேயே வந்து ஒரு ஒற்றுமை இல்லை, காம்ப்ரமைஸ் ஆகலைன்னா நீங்கள் எப்படி இந்த 13 பேர் மாவட்ட செயலாளர் வெளியில் அனுப்புகிறீங்களே? வயதாயிடுச்சு, அவங்க எப்படி ஒத்துமையாக இருப்பாங்க? அதுக்கப்புறம் நீங்கள் KN நேரு அதில் கை வைக்கல. ஏன்னா KN நேரு வந்து இந்த மாநில தலைமையில் ஏதோ ஒரு அமைப்பு செயலாளர் ஏதோ ஒரு பதவியில் இருக்கார் அவர். இல்லைன்னா அவரும் 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு இல்லை, அதில் வந்துடுவார் அவர். அதனால் அவர் தப்பிக்கிறாரு. அந்த மாதிரி வரும்பொழுது நீங்கள் வந்து எப்படி ஒற்றுமையாக கட்சியை நடத்தப் போகிறீர்கள்? அதுவும் இந்த சூழ்நிலையில் தாவேகா வந்து ஒரு எதிர்பாராமல் திடீரென்று ஏதோ ஒரு காற்றில் மிதந்து வந்த இது மாதிரி வந்து அப்படி வந்து ஒரு திடீரென்று ஆட்சியை பிடிச்சாங்க. மிக யாருமே மக்களும் எதிர்பார்க்கல. உண்மையை சொல்லப்போனால் தாவேகா தலைமையே அதை எதிர்பார்க்கல. அந்த மாதிரி தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அதிமுகவும் பலவீனமாகிருக்கு, அது தெரிஞ்ச விஷயம். விரிசல்னு நீங்கள் சொன்னீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் பிளவுன்னு தான் சொல்லணும். அது பிளவு வந்து கொஞ்சம் இந்த சும்மா இந்த கோந்து போட்டு லைட்டாக ஒட்டியிருக்காங்க. அந்த பிளவில் ஏற்கனவே கொஞ்சம் பிளந்துருச்சு, பாக்கியம் வந்து எப்போ வேணாலும் அப்படிங்கிற மாதிரி இப்படி உரசிக்கிட்டு தான் நிற்குது. அது எப்போ வேலுமணி தலைமையில் இவங்க உடையும் தெரியாது. தாவேகாவுக்கு வரலைன்னா கூட அதிமுகவில் தனியாக இரண்டாக பிளந்து நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு இந்த மகாராஷ்டிராவில் சிவசேனைக்கு நடந்தா போல் அந்த சூழ்நிலை தான் இருக்குது. இப்போ திமுகவிலையும் இப்படி ஒரு நிலைமை வந்தால் இது யாருக்கு லாபமாக இருக்கும் என்றால், நான் அரசியல் ரீதியாக பேசுகிறேன், லாஜிக் அரித்மெட்டிக்ஸ் கணக்கு தாவேகாவுக்கு சாதகமாக இருக்கும். எப்போது? அடுத்த தேர்தல் வரும் வரை. அடுத்த தேர்தல் வரும்போது எப்போ? 2031 வரலாம், இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தல் பில்லு மசோதா பாஸ் ஆச்சுன்னா 2029 வரலாம், தெரியாது. வரும் வரை இது நடக்கலாம். இப்போ திடீர்னு காங்கிரஸ் ராகுல் காந்தி பிரதமராக விஜயை பயன்படுத்தி ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும்னு நினச்சாரு. விஜயே பிரதமர் ஆகிடுவார். இப்போ விஜயே பிரதமர் ஆகிறான்னா ராகுல் காந்திக்கு வேலை இல்லைங்க. அதாவது விஜயால் அவர் எதிர்பார்த்த அந்த பயன் இல்லாமல் போயிடும். அப்போ காங்கிரஸ் என்ன செய்யும்? இந்த கூட்டணியை விட்டு விலகுமா? சரி, காங்கிரஸ் விலகுவதாக ராகுல் காந்தியோ மாணிக்கம் தாக்கூரோ முடிவு செய்தார் என்றால், காங்கிரஸ் சார்பாக இருக்கக்கூடிய அங்கே இருக்கிற 5 MLAல 2 அமைச்சர் இருக்காங்க. அவங்க சொன்னால் கேட்பாங்களா? வைகோ கட்சியில் என்னாச்சு? அவர் மட்டும் வந்துட்டார். அவர் வந்துட்டு பாக்கி 2 பேரையும் வர சொன்னார். அவங்க 2 பேரும் நான் உதயசூரியனில் நின்று அதனால் வரமாட்டேன், திமுக தான் விசுவாசம்னு சொல்லி மதிமுகலேருந்து ராஜினாமாவே பண்ணிட்டாங்க. பொதுக்குழுக்கே போகலை அவங்க. இதே நிலைமை காங்கிரஸிலும் ஏற்படலாம். இப்போ காங்கிரஸுக்கு போய் என்ன ஆக போகுது? காங்கிரஸில் இருந்து பேசாமல் அதுக்கு தாவேக்கால் 5 பேர் இருக்காங்கல்ல, 5 பேரும் தாவேக்காவுக்கு போயிட்டாங்க, இல்லை 5 பேரில் 3 பேர் போயிட்டாங்க. கட்சி தாவல் தடை சட்டம் வராது, என்ன பண்ண முடியும்? அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அதாவது இப்போ எல்லா கட்சிகளிலும் பிரச்சனை மேலோங்கி கொண்டு இருக்கு. விசிகால பாருங்கள், மாநாடு நடத்தினார், 3 நிமிஷம் பேசினார், அவரை பேச விடலை. வன்னியரசு வந்து அவர் ஒரு பவர் சென்டர் ஆகிட்டார். ஏன்னா அமைச்சராக இருக்கார் அவருடைய அமைச்சரவையை தவிர மற்ற அமைச்சரவைகளெல்லாம் அங்கங்கு தலையை நுழைத்து கொண்டு அவர் ஏதோ ஒரு தொடர்பை அவர் திமுக ஆட்சியில் இருக்கும்போதே திருமாவளவனை விட திமுக தலைமைக்கு வன்னியரசு அவர்கள் தான் நெருக்கமாக இருந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அவர் தான் அதிகாரத்தில் இருக்கார், அமைச்சராக இருக்கார். அப்படி இருக்கும்பொழுது திருமாவளவன் கட்சி தலைவராக இருக்கிறார். அப்போ வன்னியரசை வந்து அப்படி பட்டும்படாமல் தான் அவர் நாசுக்காக தான் அவர் வந்து கையாள வேண்டும். இப்படி ஒரு கட்சிக்கும் ஏதோ ஒரு விதமான பரிசோதனை, ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது. முஸ்லீம் லீக்லேயே இருக்குது. அவர் ஷாஜகான் அவர்கள் பதவி பிரமாணம் அவருக்கு செய்து வைக்கப்பட்ட போது அந்த துவா ஓதி இருந்தாங்க. அப்போ அந்த இன்னொருத்தர் ஒரு பேர் ஃபருக்கா நம்ம பேர், அவர் வரல, புறக்கணித்து விட்டார். அது ஏதோ ஒரு உள்குத்து பிரச்சனைனா. ஆக 2 பேர் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற இடத்துல கூட உள்குத்துகள் இருக்கின்றன. இதில் தாவேகால
என்ன மாதிரி இருக்குது. ஏன்னா தாவேகா இப்போ தான் ஃபார்ம் ஆகிருக்கு. தாவேகாவில் அவங்களுக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னால் நன்மை, அனைவருமே விஜயை நம்பித்தான் கட்சியில் இருக்கிறார். விஜயின் முக ஈர்ப்பை நம்பிதான் கட்சியில் இருக்கிறார்கள். இதில் யாரும் வந்து நான் கட்சியை உடச்சிட்டு போயிடுவேன்னு சொல்லி யாரும் பலன் இல்லை சொல்லி அவங்க மட்டும் தான் தனியாக தான் போகணும். யாரும் அவங்க பின்னால் வரமாட்டாங்க. அது விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய சாதகம். இதுதான் இன்றைக்கி உள்ள அரசியல் நிலைமை. போக போக இந்த இடைத்தேர்தல் எப்போ வருது, உள்ளாட்சி தேர்தல் எப்போ வருது, இந்த கூட்டணி கட்சிகள்லாம் தைரியம் இருந்தால் நீங்கள் வெளியில் அனுப்புங்கன்னு அவரும் அனுப்ப மாட்டார். அப்படியே அவர் அனுப்புகிறேன்னு சொன்னாலும் அவங்களாலும் வெளியில் வரமாட்டாங்க. இதெல்லாம் வந்து வசனத்துக்கு தான் பயன்படும். அவங்களும் என்ன தான் பண்ணுவாங்க, வசனம் பேசுகிறது ஏதோ ஒன்று பேசி தானே ஆகணும். அதாவது மக்களுடைய மனதில் வந்து அந்த மனதில் இல்லை நினைவில் இருக்க வேண்டும் என்றால், ஏதோ வடிவேல் ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி காலை ஆட்டிக்கிட்டே இருக்கணும். விவேகா வடிவேல் யாரோ சொல்லுவாங்க, காலை ஆட்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா எழுத்து போட்டு போயிடுவாங்க. இது பழைய பட வசனம் ரொம்ப, அது மறுபடியும் இன்னொரு படத்தில் வந்தது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் உண்மையிலேயே நிலவுது தமிழ்நாட்டில். கண்டிப்பாக பார்ப்போம், நல்லதே நடக்கும் என்று நம்புவோம். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.